கடவுள் ரூபத்தில் வந்த கடலூர் மாவட்டத்தின் பணிபுரியும் தலைமை காவலர் சரவணன் அவர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் பெரியார் நகரில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் உணவருந்து கொண்டிருந்த தாய் மற்றும் அவரது தோழி, அவரது 1.5 வயது குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுகிறது. ஆனால் அங்கே உணவருந்து கொண்டிருந்த மற்றவர்கள் அதனை கவனிக்காமல் உணவருந்தி கொண்டிருந்தனர். தாயோ தன் குழந்தை தலையில் அடிபட்டு விட்டது, கீழே விழுந்து என்று புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் தாய்க்கு தெரிகிறது குழந்தைக்கு ஏதோ ஏற்பட்டு விட்டது என்று. அடுத்தது என்ன செய்வதறியாமல் தாய் புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது காவல்துறை உங்கள் நண்பன், எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற வாக்கியத்திற்கேற்ப அங்கே உணவு வாங்க வந்த தலைமை காவலர் சரவணன் அவர்களின் அலறல் சத்தத்தை கேட்டு உடனடியாக அங்கே ஓடோடி வருகிறார். அந்த குழந்தையை தாருங்கள் அப்படி என்று சொல்லி உடனடியாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அந்த குழந்தைக்கு உடனடியாக முதலுதவி அளித்து உயிரை காப்பாற்றியுள்ளார். காவல்துறையில் இது போன்ற பல நல்ல காவல்துறை அதிகாரிகளும் உள்ளார்கள். இவர்களுக்கு நாம் எப்பொழுதும் தலை வணங்குவோம். காவல்துறையும் நல்ல துறையே. அவர்களுக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்த உலக தமிழர்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகள் அண்ணா. இன்று அந்த குழந்தை உடல் நலத்துடன் நன்றாக உள்ளது. நன்றிகள் பல.